நம்ம கிட்ட காலங்காலமா இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பழம்பெரும் ஞானம்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ இந்த மாடர்ன் உலகத்துல, அதுவும் நம்ம இளைய தலைமுறை மூலமா எப்படி ஒரு புது அர்த்தத்தை எடுக்குது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. 1000 வருஷம் பழமையான ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஒரு மாணவியோட முயற்சி இந்த கேள்விக்கு எவ்ளோ அழகான பதிலா அமைஞ்சிருக்குங்கிறது தான் சுவாரஸ்யமே. சரி, அப்போ இந்த கதையோட மையப்புள்ளிக்கு வருவோம். அந்த பழம்பெரும் ஞானத்தை இந்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தூதுவர் யாரு? வாங்க பார்க்கலாம். இவங்க பேர் தான் அனேகா திலீப். சிங்கப்பூர்ல சாங்கி உயர்நிலைப் பள்ளியில படிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இந்த சின்ன வயசுல செஞ்சிருக்கிற சாதனை நிஜமாவே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா? அனேகா ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல, அவங்க ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கிரியேட்டிவ் ரைட்டிங், இன்னொரு பக்கம் கர்நாடக இசை, அதுவும் பாட்டு வயலின் ரெண்டுமே. பரதநாட்டியம் வேற. சிங்கப்பூர்ல நடக்கிற பெரிய விழாக்கள்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்காது. கலை, கலாச்சாரம் நீ எல்லாத்துலயும் ஒரு ஆழமான பிணைப்போட இருக்காங்க. இப்போ அனேகாவோட அந்த முக்கியமான சாதனைக்கு வருவோம். அவங்க கையில எடுத்தது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. அது ஒரு பழம்பெரும் ஞான புதையல். ஆமாங்க, அது நம்ம திருக்குறள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே லீடர்ஷிப், பர்சனல் டிசிப்ளின், என்விரான்மெண்ட் பத்தின அக்கறைன்னு இன்னைக்கு நாம பேசுற எல்லா விஷயத்துக்கும் தீர்வு சொன்ன ஒரு உலக புதுமறை. அதோட அந்த டைம்லெஸ் கருத்துக்கள் தான் அனேகாவை ரொம்பவே ஈர்த்திருக்கு. இங்க தான் அனேகாவோட புத்தகம் ஒரு சூப்பரான இணைப்பு பாலமா வேலை செய்யுது. ஒரு பக்கம் காலத்தையே வென்ற திருக்குறள், இன்னொரு பக்கம் நம்மளோட இந்த டிஜிட்டல் ஜெனரேஷன். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் அவங்க படைப்போட ஸ்பெஷாலிட்டியே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதை எழுதினது பெரிய அறிஞரோ ஆராய்ச்சியாளரோ கிடையாது. உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்க பார்வையில எழுதினது. அதனால தான் இது இளைஞர்கள் மனசுக்கு ரொம்ப பக்கத்துல போய் சேருது. அனேகாவோட இந்த புத்தகம் வெறும் எழுத்தோட நின்னுடல, அது நம்ம சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன மாதிரியான தாக்கம்னு இப்ப பாப்போம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு ரெண்டு தரப்புல இருந்தும் செம்ம பாராட்டுகள். இது வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஆழமா சிந்திக்க வைக்கிது, மத்தவங்க மேல இரக்கம் காட்ட வைக்கிது. சிங்கப்பூரோட SG60ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இளைஞர்கள் தலைமை தாங்கணுங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அனேகாவோட இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை இந்த ஒரு பழமொழி ரொம்ப அழகா சொல்லிரும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம எவ்வளோதான் படிச்சாலும் கத்துக்கிட்டாலும் நாம கத்துக்க வேண்டியது இந்த உலகமளவுக்கு பெருசா இருக்கு. இந்த அடக்கமும் கத்துக்கணுங்கிற ஆர்வமும் தான் அனேகாவை இயக்குதுன்னு நல்லாவே புரியுது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். அனேகாவோட தனிப்பட்ட கதையில இருந்து அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரோட கதைகளை உலகத்துக்கே கொண்டு போற ஒரு பெரிய சமூக முயற்சி பத்தி பார்ப்போம். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம்னு ஒரு அமைப்பு. இவங்களோட முக்கியமான நோக்கமே இந்த மாதிரி இளம் வயசுல சாதிக்கிறவங்கள கொண்டாடுறது தான். இவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புக்கா போடுறாங்க. அதோட நிறுத்தாம அதை டிஜிட்டல் வடிவத்துக்கு மாத்தி ஆன்லைன்ல உலகம் முழுக்க யார் வேணாலும் படிக்கிற மாதிரி பண்றாங்க. கூகுளோட நோட்புக் எல்லாம் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாரம்பரிய கதைகளை வெறும் கதையா மட்டும் இல்லாம யார் வேணும்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற, கத்துக்கிற மாதிரி ஒரு அறிவு களஞ்சியமா மாத்துறாங்க. உண்மையிலேயே இது ஒரு அருமையான முயற்சி. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அனேகா திலீப்ங்கிற ஒரு மாணவியோட சின்ன ஆர்வம் இன்னைக்கு ஒரு குளோபல் கான்வர்சேஷனா வளர்ந்து நிக்குது. ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்றதுக்கு இதுதான் ஒரு சரியான உதாரணம். அனேகாவோட கதை நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது. நம்மளோட பாரம்பரியத்திலையும் கலாச்சாரத்திலையும் இந்த மாதிரி எத்தனையோ பொக்கிஷங்கள் புதைஞ்சு கிடக்குது. நாம திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஞானம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.